சவுல் சொல்கிறார், நான் இதுவரையும் மற்றவங்கள ஜெபிக்கலை, தேசத்துக்காக ஜெபிக்கலை, அப்போ எதுக்காக ஜெபித்திருக்கிறாரு? நமக்கு ஊழியம் செய்கிறேன்ல, அதனால் என் ஊழியத்தை ஆசிர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசிர்வதிங்க. அப்போ ஜெபமே எப்படி இருக்குது? சுயநலமான ஒரு ஜெபம். அதனால தான் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ ஜெபம்னு விடுதலை கிடைக்கவே இல்லை. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் பேசி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறார், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார், ஆண்டு இனிமேல் நான் தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அது ஒரு ஊழியம் தானே. ஜெபமும் ஒரு ஊழியம், பிரசங்கம் தான் நல்ல. ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது ஒரு மகிமையான ஒரு ஊழியம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என் பிஸ்னஸ் நீர் ஆசீர்வதிப்பீரானால், என் தொழில் நீர் ஆசீர்வதிப்பீரானால், என் வேலை உயர்த்துவீரானால், ஆண்டவர் இந்த சுகத்தை எனக்கு நீர் கொடுப்பீரானால், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துவேன். வேறு ஒன்றுமே கத்த கேட்க மாட்டார்.